ஜெபமாலை தியான மையத்தின் ஜெப உள்ளங்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகிலே நமது அன்னையாம் திரு அவைக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடைகளில் இரண்டை முன்னிறுத்தி சிந்தித்து பார்த்தோம் என்றால், ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகின்ற இரண்டு சிறந்த கொடைகள். ஒன்று, பெரிய வியாழன் அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணை ஏற்படுத்தினார். இரண்டாவதாக, பெரிய வெள்ளிக்கிழமை அவருடைய தாயை நமக்கு தாயாக விட்டு சென்றார். இந்த இரண்டு நிலைகளையும் கொடைகளையும் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை எவ்வாறு உண்மையாக இருக்கிறது என்பதை நாம் விசுவசித்து வாழ்வில் அவருக்கு சாட்சிகளாய் உருமாறுவோம். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே ஆண்டவர் உயிர்த்த பிற்பாடு விண்ணகம் செல்வதற்கு முன் தன் சீடர்களுக்கு சொன்ன இறுதி வார்த்தையாக மத்தேயு நற்செய்தியாளர் குறிப்பிடுவது, இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன். அந்த ஆண்டவர் நற்கருணையிலே இன்றும் உடனிருப்பவராக, உயிர் தருபவராக நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறார். அவரை சார்ந்துதான் நாம் இருக்கின்றோம், அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம், அவரை சார்ந்துதான் நாம் இயங்குகின்றோம் என்று திருத்தூதர் பணிகளிலே வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், அன்னை மரியாள் எப்பொழுதுமே இந்த உலகம் முடியும் வரை நம்மோடு இருக்கின்றார், நற்கருணையோடு இருக்கின்றார். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும் வரை அன்னை மரியாளும் உடன் இருக்கின்றார். ஏனென்றால் அன்னை மரியா உடன்படிக்கை பேழையாக, நற்கருணை பேழையாக தன் வாழ்வை மாற்றிக்கொண்டார். எனவே நற்கருணை ஆண்டவரையும் அன்னை மரியாவையும் பிரித்து பார்க்க முடியாது. பெரிய வியாழன் அன்று அந்த அன்பு உறவிலே நற்கருணையை கொடுத்த ஆண்டவர் தன் உடல் உயிர் விடும் பொழுது அவருடைய தாயை நமக்கு தாயாக விட்டு சென்றிருக்கிறார். இது இறைவன் அன்னைக்கு கொடுத்த சிறந்த பரிசு. நம் வாழ்வில் இந்த கொடையை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால், அன்னையை ஏற்றுக்கொண்டோம் என்றால், நமது வாழ்வு எப்பொழுதுமே நற்கருணை ஆண்டவரை சார்ந்துதான் இருக்கும் என்ற அந்த விசுவாசத்தோடு இந்த நாளில் பயணிப்போம். இந்த நாளிலே ஜெபமாலை தியான மையத்தின் கருத்துக்களாக இன்று நமது கத்தோலிக்க திரு அவையிலே இருக்கின்ற விசுவாசிகள், இறை நம்பிக்கையாளர்கள் இந்த நற்கருணை என்ற இந்த ஆன்ம உணவிற்கு தகுந்த மரியாதையும் ஆராதனையும் செலுத்தி முழு திருப்பலியில் பங்கெடுத்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவத்தை ஆவியானவர் தர வேண்டும், அன்னை மரியார் பரிந்து பேச வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். நற்கருணை ஆண்டவரே, நீ ஆராதனை செய்யப்படுவீராக. அன்னை மரியே, நற்கருணை ஆண்டவரை நோக்கி எங்களை வழிநடத்துவீராக. மரியே வாழ்க. நற்கருணை ஆண்டவரே எங்கள் வாழ்வு.